மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங். இன்னைக்கு நீங்க வந்து பார்க்க போற ட்ராவல் சென்னை டு திருப்பதி ட்ராவல் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த திருப்பதி வந்து அ ஸ்ரீலங்கா லாஸ்ட் டைம் கொழும்புலேருந்து வந்தோனே நானும் என் ஹஸ்பண்டும் போக வேண்டிய பயணம் தான். பட் ஏதோ தட்டுப்பட்டு போயிடுச்சு. எங்களுக்கும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எங்களோட செகண்ட் எக்ஸ்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நாங்க வந்து திருப்பதி போறேன். பிஃபோர் ஸ்ரீலங்கா வரதுக்கு முன்னாடி நான் திருப்பதி போயே ஆகணும். அவருக்காக வேண்டுதல் நெறைய வச்சிருந்தோம். ஸோ அத செலுத்திட்டு தான் செகண்ட் நான் இலங்கைக்கு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து கிளம்புறோம். அதுக்குமே நெறைய தடங்கல்லாம் வந்தது. ட்ராவல்ல வந்து நெறைய விஷயங்கள், நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து திருப்பதி தேவஸ்தானம்ல அ பத்தி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப வெளிநாட்டுலேருந்து வந்தாலாம் இங்க நெறைய சிறப்பு தரிசனங்கள்லாம் இருக்கு. அத பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம். டுவர்ஸ் சென்னை டு திருப்பதி எப்படி ட்ராவல் பண்ண போறோம். அங்க திருப்பதி எப்படி இருக்கு? என்னென்னலாம் இருக்கு? எல்லாமே இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸ்டே டியூன். வாங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணலாம். இதான் வந்து எங்களோட பெருமாளோட காணிக்கை உண்டியல். இந்த காணிக்கை உண்டியல அவருக்கு குடுத்துறணும். இந்த காணிக்கை எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட இன்னைக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயணம். ஸோ ராஜ்குமாரோட தான் நான் போனேன். அவரையே வந்து உண்டியல வந்து நான் பிரேக் பண்ணி அத எடுக்க சொன்னேன். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நம்ம உண்டியல் வைக்கும்போது பெருமாளுக்கு உண்டியல் வைக்கும்போது உண்டியல்ல வந்து மஞ்சள் துணி கட்டி வைப்போம். ஏன்னா லாஸ்ட்ல அந்த காணிக்கைய வந்து அதே மஞ்சள் துணியில சுத்தி தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த உண்டியல்ல வந்து போடலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மஞ்சள் துணிய வந்து அழகா வந்து உண்டியல்ல கட்டி அது பெருமாள் உண்டியலாவே வச்சிரணும். அது நம்மளோட வேண்டுதல்கள் வந்து அதில போட்டுட்டு எப்ப நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ, அந்த நேரம் வரும். கண்டிப்பா அதுக்கான நேரம் வந்து பெருமாளே அமைச்சு குடுப்பாரு. ஸோ அந்த நேரத்தில அந்த காணிக்கைய வந்து நம்ம எடுத்துட்டு போய் செலுத்தணும். அதுக்காக தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு, போற வழியிலே திருத்தணி முருகன் கோயில் இது மலையில அமைஞ்சிருக்கு. முருகன பார்த்து நின்னு கும்பிட்டுட்டு, அப்படியே எங்களோட பயணத்த வந்து திருப்பதி நோக்கி போயிட்டுருந்தோம். இதுதான் வந்து பெருமாளோட மலை. திருப்பதி மலை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மலை மேலே ஏறலான்னு டைம் வந்து 7. எங்களுக்கு சட்னி சட்னியாக வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி, கார சட்னி, அல்வா சட்னி, தோசை திருப்பியும் சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மலை மேலே ஏற போகிறோம். திருப்பதி சிட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம இந்த பிரிட்ஜ எடுத்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு மலை அடிவாரத்தில வந்து போயிட்டு இறங்கும். ஸோ அதான் இந்த பிரிட்ஜில போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏழுமலை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஏழுமலைய வந்து சரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெருமாள் வந்து படுத்திருக்க மாரியே ஒரு காட்சி இருக்கும். அந்த போது பார்த்தீங்களா, அதான் மலையில போற பாதை, ரோடோட இது. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருந்தது. திருப்பதி போனாவே ஒரு புத்துணர்வு வந்து வந்துரும். அது எப்படியோ நம்ம வந்து இப்ப அந்த மலையடிவாரத்துக்குள்ள போம்போது, பெருமாளோட வாகனமான கருட வாகனர் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வணக்கம் சொல்லி வரவேற்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருமாளோட நுழைவாயில்ல நம்ம மலை ஏறுறதுக்காக போறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து படிக்கட்டு ஏறி போற இடமும் இருக்கும். அங்க நம்ம வந்து பாதையில படிக்கட்டு ஏறும்போது லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போற மாரியே இருக்காது. நீங்க லக்கேஜ் கவுண்டர்ல போட்டீங்கன்னா, லக்கேஜ் வந்து மேல வந்துரும். நீங்க வந்து மலைய வந்து ஃப்ரீயா ஏறி, மேல திருப்பதியில வந்து அந்த லக்கேஜ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும், இந்த செக் பாயிண்ட்ல கண்டிப்பா வந்து செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ள மலை ஏறுற மாதிரி இருக்கும். இந்த கியூ வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. இப்ப நெறைய பேர் வந்து தரிசனம் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா, இப்ப ஸ்கூல்ஸ்லாம் இங்க லீவுன்றதால, ஒரு நாளைக்கு 8 டூ 8,00,000லேருந்து 9,00,000 பீப்பிள் வந்து வராங்க. நான் செக் போஸ்ட் முடிச்சுட்டு என் காருக்காக வெயிட் பண்றேன். அதான் சொல்லிட்டுருக்கேன். இந்த செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து போணும். இது ஒரு பெரிய செக் போஸ்ட் கவுண்டர் மலை ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்மளோட பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்க இந்த டைம் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. இந்த காகித பூக்கள் எல்லாமே வந்து அழகா பூத்திருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப மனநிறைவா இருந்தது. அதுவும் காலையில டைம் வந்து திருப்பதி போம்போது அது சொல்ல முடியாத ஒரு புத்துணர்வு வந்து வரும். இதான் பிள்ளையார் கோயில். அங்க கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்க இப்போ மலை ஏற போறோம். இதில வந்து சில ஸ்பீட் லிமிட்லாம் குடுப்பாங்க. டைமிங் குடுப்பாங்க. அது நாங்க போம்போது இந்த வாட்டி இல்ல. மேபி க்ரவுட் அதிகமா வரதால அந்த டைம் லைன்ஸ் வந்து குடுக்கல. ஏன்னா மலையில வந்து ஃபாஸ்ட்டா போக்கூடாது. இந்த திருப்பதி மலை வந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கும். இறங்கறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ, அதனால டிரைவ் வந்து ஓகே தான். நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து மலையில வந்து நம்ம பயணம் பண்ணலாம். ஏழுமலை ஒரு சின்ன மலை தான் இது. ஃபைனலா வந்து நாங்க க திருப்பதி வந்து திருமலை வந்து ரீச் பண்ணிட்டோம். திருமலையில வந்து
வந்து இன்னைக்கு நான் வந்து நெறைய க்ரவுட் வந்து பார்த்தேன். நெறைய பேர் வந்து தரிசனம் பண்றாங்க. நெறைய பீப்பிள் இதில எங்களுக்கு இன்னைக்கு வந்து தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் நாங்க வந்தது வந்து எங்களோட கடமைய வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். பட் அ சாமி பார்க்குறோமோ இல்லையோ, பட் இந்த மலைய வந்து வர்றதுக்கே வந்து ஒரு குடுப்பன வேணும். அந்த அழைப்பு அவர் அழைச்சா மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம வந்து நிக்கவே முடியும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் இது. ஸோ இன்னைக்கு என்னோட அழைப்பு அ எதுக்காகன்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால அந்த அழைப்புக்கு ஏத்த மாரி சாமி அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ சாமி இங்க தான் இருக்காரு. பார்த்து நல்லாவே கும்பிட்டோம். பக்கத்துல முன்னாடி போய் நின்னு நல்லா கும்பிட்டுட்டு நீங்களும் பார்த்து உங்களோட வேண்டுதல்கள வந்து வச்சுருங்க. இது வந்து தெப்பக்குளம். பெருமாளோட தெப்பக்குளம். ஸோ இங்க தான் வந்து திருவிழா டைம்ல பெருமாள் வந்து பூஜைலாம் நடக்கும் நெறைய. ஸோ இங்க நம்ம குளிக்கலாம். இது பெருமாள் இருக்கிற வாசல், கொடிமரம் எல்லாமே பார்த்து ஆறுதலா கும்பிட்டுட்டு, என்னோட பெரிய வேண்டுதல வச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ இந்த நாமம் போட்டது கூட எனக்கு வந்து என்ன கூப்பிட்டு நான் நடந்து வந்துட்டுருந்தோம் நானு, ராஜ்குமார் எல்லாம். அப்போ கூப்பிட்டு நாமத்த போட்டுட்டு, இந்த பொண்ணுக்கு வந்து நெறைய காசு வரணும், நல்லா சம்பாரிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமம் வச்சுவிட்டாங்க. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. எதுக்கு வந்தோமோ அத வந்து யாரோ ஒருத்தவங்க மூலியமா சொல்லும்போது நல்லா இருந்தது. என்னோட காணிக்கைய வந்து பெருமாளுக்கு நேரா இருக்கிற ஸ்ரீவாரி உண்டியல்ல செலுத்திட்டேன். செலுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து லட்டு. ஸோ லட்டு வாங்குறதுக்காக போயிட்டு லட்டு வந்து நாங்க வாங்கிக்கிட்டோம். நான் தரிசனம் இப்ப நம்மளுக்கு தரிசனம் டிக்கெட் இல்லனாலும் லட்டு கவுண்டர்ல போனீங்க அப்டின்னா, வெளில வந்து ஒரு மெஷின் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு குடுத்தீங்கன்னா, ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து 4 லட்டு நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லட்டு வந்து ரூ. 50. இங்க தான் நம்மளோட பெருமாள் இருக்காரு. தங்க கோபுரம். நான் இங்க நின்னே பின்னாடி நின்னே ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டுருந்தேன். உள்ள கூட நம்மளால அவ்ளோ நேரம் நிக்க முடியாது. பட் இங்க நின்னு மனசார வந்து பெருமாள் இருக்கிற அந்த தங்க கோபுரத்த பார்த்து, என்னோட வேண்டுதல்கள நான் செலுத்தினேன். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, அத மனசார வேண்டினீங்கன்னா, கண்டிப்பா வந்து பெருமாள் கிட்ட அது நடக்கும். நடந்திருக்கு எங்க எல்லாருக்கும், உங்களுக்கும் நடக்கும் வேண்டிக்கோங்க. ஸோ அதான் சொல்றேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஸோ 2, 3 கோபுரமும் ஒரே லைன்ல காணக்கூடியது மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் எங்க வீட்ல இருக்க பெருமாளுக்கு வந்து பாதங்கள் வந்து திருப்பதிலருந்து நான் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நெனச்சேன். ஓகேன்னு இந்த பாதம் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பெருமாளும் அழகா இருந்தது. நெறைய குந்தன் செட்ல இருக்கிற பெருமாள் இருந்தது. பித்தள பெருமாள் நெறைய விஷயங்கள் வந்து இங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு நாங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ரிட்டர்ன் போற வழியில தான் இவ்ளோ பக்தர்கள் வந்து மலை ஏறி வராங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் நானும் இளங்கோவும் மலை ஏறி வரணும். அதான் எங்களோட இன்னொரு வேண்டுதல். பெருமாளுக்காக வாங்கிட்டு வந்த பாதத்த எங்களோட வீட்டு பெருமாள் முன்னாடி வச்சு நல்லா கும்பிட்டாச்சு. ரீச்டு ஹோம் அரௌண்ட் 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் நடுவில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு வந்ததால் பட் டைம் லைன் வந்து காலையில் 3 மணிக்கு கிளம்புனோம், ஈவினிங் 3 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம்தான். அது அங்கே போட்டு விட்டாங்க, அதுலேருந்து எனக்கு அப்படியே வச்சுருந்தேன், சரி கலைக்க வேணாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ஆர்ஐ பீப்புள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் அங்கேயே போயிட்டு 300 ருபீஸ் வந்து டிக்கெட் வந்து உங்கள் பாஸ்போர்ட் அண்ட் விசா சாப்பை இருந்தது அப்படின்னா ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அங்கே என்ஆர்ஐலேருந்து அதாவது இலங்கையிலேருந்து வரீங்க, வெளிநாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் என்ஆர்ஐ பாஸ் வச்சு. இங்கே நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கீழே திருப்பதி திருமலா போயிட்டு அங்கே ஆஃபீஸில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பாட்லேயே வந்து 300 டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க என்ஆர்ஐக்கு மட்டும். ஸோ இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இலங்கையில் வந்து ஆசைப்படுவீங்க திருப்பதிக்கு வரணும்னு. கண்டிப்பாக இந்தியா வந்தீங்கன்னா திருப்பதி வந்து சென்னையிலேருந்து ஒரு 150 to 170 கிலோமீட்டர் அவையில் தான் இருக்குது. 3 hours தான் ட்ராவல் டைம். கண்டிப்பாக போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும். எல்லாராலையும் பெருமாளை பார்த்துட முடியாது. அது போகிறதுக்கான குடுப்பனை இருக்கணும், அழைப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பெருமாளை வந்து போய் பார்க்க முடியும். ஸோ நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. தரிசனம் பண்ணலை அப்படின்னாலும் அங்கே போனாவே வந்து நம்மளுக்கு வந்து புண்ணியம்தான். இனிமேல் எல்லாமே வந்து நடக்குன்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த vlog வந்து எண்ட் பண்ணுறேன். உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த நாமம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கேன். வச்சுக்கலாம், இதை போய் ரியா கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே மக்களே, பாய். உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்